எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு அரசு பேரூராட்சி துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணம் கிடையாது. எந்த விதமான எழுத்து தேர்வும் கிடையாது. நேர்காணல் மூலமாக பார்த்தீங்கன்னா செலக்ஷன் பண்றாங்க. தகுதியும் விருப்பமும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 13/11/2020. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எழுத படிக்க தெரிந்தவர்கள் முதல் எனி டிகிரி படித்தவர்கள் வரை பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோக்குள் போவதற்கு முன்னாடி இதுவரை டெலிகிராம் குரூப்ல நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கிடுங்க. யூடியூப்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் பார்த்தீங்கன்னா டெலிகிராம்லையும் அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்க யூடியூப்ல மிஸ் பண்ணிட்டாலும் டெலிகிராம்ல மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் முதுநிலை பேரூராட்சியில் இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர். எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. ஒதுக்கீடுன்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், முன்னுரிமை அடிப்படையில் அருந்ததியர், விதவை, ஆதரவற்ற விதவை, முன்னுரிமை பெற்றவர். இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும், நீங்கள் இந்த பதவிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21 முதல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்குறாங்க. இதை பூர்த்தி செஞ்சுட்டு தேவையான ஆவணங்களின் நகல் அனைத்தும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து செயல் அலுவலர், பேரூராட்சி அலுவலகம், அரகண்டநல்லூர் என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா பதிவஞ்சல் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா அரகண்டநல்லூர் பேரூராட்சி பகுதிகள் வசிப்பவர்கள் மட்டும்தான் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். பிற மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ பிற பேரூராட்சி சேர்ந்தவங்களோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியாது. ஸோ என்னைக்குள்ள விண்ணப்பிக்க சொல்லியிருக்கிறாங்கன்னா 13/11/2020க்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தாக மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா அரகண்டநல்லூர் பேரூராட்சி அலுவலகத்தில் உள்ள அறிவிப்பு பலகையில் அலுவலக வேலை நாட்கள் மற்றும் வேலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா அறிந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேரில் மற்றும் இதர வழிகளில் அளிக்கும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக மட்டுமே நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஸோ இந்த வீடியோவை முடிந்த வரைக்கும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவர்களுக்கும் பயன்படட்டும்.